அப்பன்னா சூப்பர், வெரி குட் வெரி குட். நான் ரஜோகுணம் சொல்ல நினைச்சேன். வெரி குட் வெரி குட். தாமச குணம். அடுத்தது ரஜஸ். ரஜஸ், வெரி குட். சாத்வீகம். சாத்வீகம், வெரி குட். சுத்த சாத்வீகம். சுத்த சாத்வீகம். குணாதீதம். வெரி குட். வாழ்க வாழ்க. இது என்ன இடம்? இந்த இடம் சக்தி இடம். திருப்பி சொல்லுங்க. சுத்த சாத்வீகம். பரவாயில்ல, சுத்த சாத்வீகம். இது நம்ம எப்பவுமே சாமி சொல்லுவாங்க, சத்துவ குணமா இருங்க, சத்துவ குணமா இருங்க. எதுக்காகனா அப்படியே பிரதிபலிச்சு கூட்டணும். அதனால அந்த சுத்த சாத்வீகத்துல சுத்த சாத்வீகம் அப்படியே சீக்கிரம் ஓடியாங்கலாம். அப்படி போனோம்னா ரொம்ப சுத்த வித்தையில நின்று சுத்த வித்தை வந்து நம்ம பெரிய விட்டுட்டே இருக்கும். அந்த ஸ்டெப்பே தாண்ட மாட்டோம். ஆமா, தீபன் காட்டுறாரு, அந்த ஸ்டெப்பே தாண்ட ஈஸ்வரன் பின்னாடி தள்ளிட்டே இருப்பார். பக்குவப்பட்ட ஆன்மாவா வந்து வெளில போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தாமசம் ரஜஸ் இது ரெண்டு தான் ரொம்ப அந்த இருட்டு, புறம் இருட்டு, அன்னமய கோஷம். இந்தாண்டு இருக்கிறது வந்து புறம் அகம் கலந்து இருக்குது. என்ன இருந்தாலும் ரஜஸும் ஒஸ்ட்டு, தாமசம் ஒஸ்ட்டு. ஓகே, சத்துவ குணம் பெட்ரு. அப்புறம் சுத்த சத்துவம் குணாதீதம். நம்ம இது ரெண்டும் இது வரைக்கும் பார்க்கல சார். அதான் வாழ்க வாழ்க. ஆமாங்க, சத்துவம் எல்லாம் அனுபவிக்கிறோம். இதை நம்ம ரொம்ப பார்க்கணும். சுத்த சத்துவம் சொல்றா சில விதமா நல்லா அந்த அந்த ஆத்மாவா தன்னை விஞ்ஞான சொல்ற மாதிரி விஞ்ஞானம் வந்து இந்த இடத்துக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லலாம் இந்த இடத்துல. சரி.